எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருச்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு இதை பற்றி பேசி நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திருச்சி மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? விஜய் அவர்கள் அங்கு போட்டியிடுவது கூடுதல் எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கறீங்க? இப்போ நம்ம கொங்கு மண்டலத்தை முடிச்சுட்டு நம்ம டெல்டா டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரோம். ஸோ திருச்சி இருந்தாலும் இந்த திருச்சியில் 9 சட்டமன்ற தொகுதிகள், மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட் விஜய் போட்டியிடுகின்ற தொகுதி, அமைச்சர் நெஹ்ரு போட்டியிடுகின்ற திருச்சிராப்பள்ளி வெஸ்ட், அப்புறம் திருவரம்பூர் அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிடுகின்ற தொகுதி, லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, அப்புறம் துறையூர் தனி தொகுதி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மணப்பாறை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மணப்பாறை வந்து திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை வெற்றி பெற்ற சீட்டு. இப்ப அந்த சீட்ல அப்துல் சமத் என்ற வெற்றி பெற்றாரு. இதற்கு முன்னாடி அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி இந்த தொகுதி. நீங்க வந்து 2021 சட்டமன்ற தொகுதியை சொல்லிட்டு இப்ப பார்த்தோம்னா, இங்க அப்துல் சமத் வந்து கிட்டத்தட்ட 44.5% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் ஆர் சந்திரசேகர் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் வந்து 38.9 ஓட்டு எடுத்திருக்காரு. இந்த தொகுதி ஆக்சுவலி எப்படின்னா, இது வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் வெள்ளாள கவுண்டர் பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கு, 33% இருக்கு. அவர் முத்திரையர் பாப்புலேஷன் ஒரு 20% இருக்கு. ஆயுதிராவிட சமூகம் ஒரு 10% இருக்கு. அருந்ததியர் ஓட்டு 8% இருக்கு. முஸ்லிம் ஓட்டு இங்க 8% இருக்கு. ஸோ இங்க வந்து பெரிய அளவுக்கு போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வரும்னா, முத்திரையர் கன்சாலிடேஷன் ஓரளவுக்கு திமுக ஃபேவரபிளா இந்த தொகுதியில இருக்கும். அதிமுக கேண்டிடேட்டும் நல்ல கேண்டிடேட்னு கேள்விப்பட்டேன். நல்ல கேண்டிடேட் அவங்களுக்கு வெள்ளாள கவுண்டர் ஓட்டு கொஞ்சம் நல்ல வந்துடும். பிளஸ் நீங்க அருந்ததியர் ஓட்டும் திமுகவுக்கு இந்த பொண்ணு கரெக்டா வருன்றதால இதுல வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பெட்டர் எட்ஜ் இருக்கும். இங்க வந்து இந்த தொகுதியில பார்த்தோம்னா அதிமுக வந்து PL விஜயகுமார் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்ல இருந்து அருணகிரி, டிவிகேல இருந்து ஆர் கதிரவன் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ திமுக கொஞ்சம் கான்ஃபிடண்டான எட்ஜ் இருந்தா நான் இந்த தொகுதியை பற்றி சொன்னேன். முத்திரையர் பிளஸ் தலித் பிளஸ் முஸ்லீம் கன்சாலிடேஷன் கொஞ்சம் இருக்கு. அந்த சிட்டிங் எம்எல்ஏக்கு மீண்டும் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால திமுக மணப்பாறையில் அஹெடாக தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற தொகுதி. ஸோ அந்த தொகுதி வந்து திமுக வந்து நீண்ட நாட்களாக வெற்றி பெறாமல் இருந்தாங்க. ரொம்ப 25 வருஷம் வச்சு 2021 தான் கொஞ்சம் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து திருச்சி சிட்டி லிமிட்ஸ் கொள்ளையா இருக்கும். அந்த நகரின் தாக்கங்கள் நிறைய அர்பன் ஓட்டர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் வந்து கடந்த முறை திமுக சேர்ந்த பழனி ஆண்டின்றவர் வந்து வெற்றி பெற்று அவர் கிட்டத்தட்ட 48% ஓட்டு எடுத்து வெற்றி பெற்றாரு. அதிமுகவில் அவருக்கு எதிராக கூப்பா கிருஷ்ணன்றவர் இருந்தார். அவர் இப்போ தாவேக்கா போயிட்டாரு. அப்புறம் NTK இருந்து செல்வ பாரதி போனாட்டி கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு 7.5% ஓட்டு எடுத்தாங்க. இந்த முறை வந்து திமுக வந்து துரைராஜ்ன்ற ஒருத்தர் சீட் கொடுத்துருக்காங்க. இவர் முத்துரை சமூகத்தை சேர்ந்தவர். அதிமுக வந்து மனோகர்ன்ற ஒருத்தர் சீட் கொடுத்துருக்காங்க. அவரும் அதே முத்திரை தான் நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. நாம் தமிழ்ல இருந்து தர்மராஜ்ன்ற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. தாவேக்கால இருந்து ரமேஷ்ன்ற ஒருத்தருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொகுதி வந்து இது வந்து திருச்சி ஈஸ்ட் பக்கத்துல இருக்குன்றதால அந்த விஜய் போட்டியிடுகிற தாக்கம் தாவேக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுல வந்து அதிமுக பிளஸ் அதிமுக ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு மிஸ்டேக் பண்ண இது முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க கண்டெஸ்ட் பண்ண சீட்டு. அவங்க இந்த 2021 அவங்க தான் வெற்றி பெற்று இருந்தாங்க. அவங்க தான் வெற்றி பெற்று இருந்தாங்க. அவங்க வந்து முத்திரை சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு அமைச்சர் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, ஜெயலலிதா மந்திரி. அவங்களுக்கு வந்து இங்க வாய்ப்பு இப்போ இந்த முறை வாய்ப்பு தராது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இந்த மாவட்டம் முழுக்க வர வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பிளஸ் விஜய் போட்டியிடுறதால இது வந்து திமுக அவங்க நேருவோட கிரவுண்ட் ஒர்க் அதுல இருந்தால இந்த தொகுதியில வந்து நான் திமுகவுக்கு எட்ஜ் கொடுப்பேன். பட் 2வது இடம் வந்து தாவேக்கா வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்றதுதான் இது நான் ஃபீல் பண்றேன். அடுத்து திருச்சி மேற்கு
அமைச்சர் நேரு கண்டெஸ்ட் பண்ற ஒரு சீட்டு. இதுவும் ஒரு அர்பன் சீட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் சீட். நேரு அவருடைய தாக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சீட்டு. அவருக்கு எதிராக இப்போ அமமுக வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அமமுகவுக்கு இங்கே பெரிய பிரசன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா 21லயே நேரு வந்து கிட்ட 65% ஓட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதிமுக பெருசாக டெபாசிட் ஜஸ்ட் காப்பாத்தினாங்க அதிமுக. நாம் தமிழருடைய 8%, மக்கள் நீதி மையம் ஒரு 5.5% அப்படி இருந்தாங்க. இந்த முறை என்னன்னா அமமுக கண்டெஸ்ட் பண்றது, நாம் தமிழர் கண்டெஸ்ட் பண்றது, டிவிகே வந்து ராமமூர்த்தின்னு போறாங்க. ஸோ அமமுக கொஞ்சம் வீக்கா பொறுத்து டிவிகே கொஞ்சம் பெட்டர் ஃபைட்டா கொடுப்பாங்க. பட் ஆனாலும் நேரு வந்து அவங்க பேஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓட்டு அப்படி இழந்தாலும் நேரு கொஞ்சம் சுலபமாக வெட்டி பெற்றுவார்னு நினைக்கிறேன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்து எல்லாரும் ரொம்ப பரவாயில்ல பேசிட்டு இருக்க திருச்சி கிழக்கு. இந்த திருச்சி கிழக்கு இந்த தொகுதியோட உள்ள டீடைல்ஸ் பார்த்தோம். இதோட காஸ்ட் இது அப்படின்னா அதனாலே விஜய் எதனால இது திருச்சி கிழக்கு தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு திருச்சி கிழக்கை பொறுத்தவரை வெள்ளாளர் இங்க இது அதிமுக வெள்ளாளர் தான் போட்டிருக்காங்க. இங்க திமுக கிறிஸ்டியன் வெள்ளாளர் தான் கேண்டிடேட்டு. அப்புறம் முஸ்லிம்ஸ் இங்க ஒரு 15% இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் 10% இருக்காங்க, பறையர் 7% இருக்கு, செட்டியார் 7% இருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் கொஞ்சம், முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் எங்க அதிகமாக இருக்கு. அது ஒரு மெயின் ரீசன். இனிகோ எதிராஜ் வந்து நல்லா ஒரு அந்த சர்ச்சஸ்குள்ள நல்ல ஒரு கனெக்ட்ல இருக்க ஒரு கேண்டிடேட். 2021 என்ன இருக்குன்னா இனிகோ எதிராஜ் வந்து கிட்டத்தட்ட 54.5% ஓட்டு எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக வெள்ளமடி என்றாச்சுன்னா அதிமுக அவர் சிட்டிங் மினிஸ்டர், அவர் வந்து 23% ஓட்டு தான் வந்து இழந்திருக்காரு. அந்த அளவுக்குன்னா அப்ப கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சாலிடேஷன் திமுக கொஞ்சம் ஃபேவரபிளா போயிருக்கு. நாம் தமிழ்ல இருந்து பிரபு கண்டெஸ்ட் பண்றாரு, அவர் ஒரு 8%. மக்கள் நீதி மையம்ல இருந்து ஒரு ஒரு 6.5% எடுத்திருக்காங்க. இப்ப இந்த முறை வந்து விஜய் கண்டெஸ்ட் பண்றாருங்க. அப்புறம் நாம் தமிழ்ல இருந்து கிருஷ்ணசாமி கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அதிமுக வந்து ராஜசேகரன் தகவல் அவர் வெள்ளாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது அதிமுக கண்டெஸ்ட் பண்றதால விஜய்க்கு வந்து ஒரு சிக்கல். ஏன்னா அதிமுக எப்படி தங்களோட டெபாசிட் காப்பாத்திடுவாங்க. திமுக 54ல இருந்து ஒரு 15-20% ஓட்டு இழந்தாலும் அவங்க வந்து விஜய்க்கு வந்து இன்சபிஷியண்டா தான் இருக்கும்ன்றதுதான் என்னோட பார்வை. ஸோ இனிகோ எதிராஜ் அந்த ஏன்னா 54% பேருக்கு அதிமுக வந்திருக்குன்னா அப்ப மைனாரிட்டி கன்சாலிடேஷன் ஸ்ட்ராங் அது விஜயால பெருசா பிரேக் பண்ண முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை போற. ஸோ இதுல வந்து ஆனா இதே இனிகோ எதிராஜ் 25% ஓட்டு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து விஜய் எமர்ஜ் ஆயிடலாம். ஸோ இது க்ளோஸ் ஃபைட்ல இங்கேயும் டிஎம்கே தான் நான் சொல்லுவேன். அடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிடுகிறது திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி. திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2016 அன்பில் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் 21 வந்து மீண்டும் ஜெயிக்கும் போது 54% ஓட்டு அன்பில் ஜெயிக்கிறாரு. அவருக்கு எதிராக அதிமுகவில இருந்து முன்னாள் திருச்சி எம்பி பி குமார் கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு 30% கம்மியாக 28% அவர் எடுத்திருக்காரு. நாம் தமிழ் வந்து சோழசுந்தரம் கண்டெஸ்ட் பண்ணி 15,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் சிட்டிக்குள்ள வரதால ஒரு 7% வந்திருக்கு. அப்புறம் மக்கள் நீதி மையம் முருகேசன் கண்டெஸ்ட் பண்ணி இவங்க 7.5% அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில வந்து இப்ப மீண்டும் அன்பில் மகேஷ் போட்டியிட அவருக்கு எதிராக அதே பி குமார் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஸ்வரி போன முறை திருச்சி எம்பி சீட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணவர். அப்புறம் டிவிக்கு வந்து என்ன விஜய்னு என்எஸ் விஜய்னு ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்கேயும் அந்த விஜய்ன்ற தாக்கம் கொஞ்சம் இருக்கு. இதுல பெரிய இம்பாக்ட் ஆகப்போது இது அதிமுக ஏற்கனவே பலவீனமா 28% இருக்குது. அவங்க 8% கொஞ்சம் இன்னும் பலவீனம் வரலாம். நாம் தமிழ் கொஞ்சம் பலவீனம் வரலாம். நாம் தமிழ் வந்து போன 7% எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சைட்ல செட் பேக் இருக்கலாம். திமுக சைடும் கொஞ்சம் செட் பேக்ஸ் இருந்தாலும் ஒரு 35-40% எடுத்து அன்பில் ஜெயிச்சிருவா நினைக்கிறேன். இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னா இங்க வந்து முக்குளத்தோர் சிங்களா இருக்காங்க 26%. அது அன்பில் பெரிய இது. அதுல எப்படி கொஞ்சம் விஜய் போன்றவர் கொஞ்சம் பிரிக்கலாம், பி குமார் கூட கொஞ்சம் பிரிக்கலாம். அதுல பல பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கு, அது கொஞ்சம் போகணும். கிறிஸ்டியன்ஸ் இதுவும் கொஞ்சம் அங்கங்க போனாலும் கிறிஸ்டியன் முஸ்லீம் சால்டா இடத்துல முத்திரையர் இங்கேயும் சால்டா இருக்கு. அதால தெரிஞ்சு அன்பில் மகேஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. ஏன்னா முத்திரையர் ஓட்டிங் வந்து திமுக ஓவர்வெல்மிங்கா இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதி. லால்குடி தொகுதி வந்து திமுக வந்து நீண்ட காலமாக தொடர்ந்து வெற்றி பெற்று தொகுதி. திமுக சேர்ந்த சவுந்தரராஜன் தொடர்ந்து வெற்றி பெற்று 2006 தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கு இந்த முறை சீட்டு மறுக்கப்பட்டு அவரிடத்தில் வந்து
பாரி வள்ளல்னு ஒரு புது கேண்டிடேட் நேரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு இது அதிமுகல இருந்து லீமா ரோஸ் மார்டின் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த லாட்ரி மார்டின் குரூப் அந்த அந்த பணம் அது ஸோ பணம் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக போகுன்ற மாதிரி தான் எங்கள் ஃபீல் இருக்கு. நாம் தமிழ் மதன் இவங்க டிவிக்கு வந்து நம்ம கூப்பா கிருஷ்ணன் இப்போ 2021 இங்கே அதிமுக சார்பாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. கூப்பா கிருஷ்ணன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. கடந்த முறை சவுந்தரராஜன் கிட்டத்தட்ட 49% ஓட்டிருக்காரு. அதிமுகவில் தர்மராஜ் 39% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்கே ஒரு 10% கிட்ட எடுத்திருக்காங்க. அப்புறம் அமமுக ஒரு 2% எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டர். கூப்பா கிருஷ்ணனும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஓட்ஸை புல் பண்ணக்கூடாது, அவருக்கு நெட்ஒர்க் இல்லாத தான் அவர் கொஞ்சம் புல் பண்ணுவார். அதிமுகவும் கொஞ்சம் லீமா ரோஸ் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நல்ல செலெக்ஷன் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. திமுக ரிசோர்ஸ் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ ரொம்பவே டஃப்பான ஒரு சீட்னு நினைக்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன எட்ஜு நான் வந்து இவருக்கு கொடுப்பேன். இந்த தொகுதி வந்து இதோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தோன்னா இங்கே வந்து உடையார் பாப்புலேஷன் அதிகம், முத்திரையர் இங்கேயும் அது இருக்கும் 18% இங்கே இருக்கு, பல்லர் 13%, முக்குளத்தூர் 13%, அப்புறம் முதலியார் 5% என்ற அந்த இருக்கிறதால இங்கே கொஞ்சம் முக்குளத்தூர் ப்ளஸ் இவர் முக்குளத்தூர் கேண்டிடேட் ப்ளஸ் முத்திரையர்ன்றதால அந்த காம்பினேஷன் திமுகவுக்கு ஒரு எட்ஜு கிடைக்கலாம். பட் ஆனால் ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் லால்குடி இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக சிட்டிங் சீட் தான். திமுகலேருந்து கதிரவன் பண்ணால் அவர் மேலே சில அலிகேஷன்ஸ் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஈடுபட்ட காலத்தில் இருக்குது. பட் ஆனாலும் கொஞ்சம் கட்சி அவர் மேலே நம்பிக்கை மீண்டும் சீர் கொடுத்துருக்காங்க. 2021 கதிரவன் வந்து கிட்டத்தட்ட 60% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எதிர்த்து போட்டிட்ட பரஞ்சோதி, அதிமுக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவங்க 29% ஓட்டு எடுத்திருக்காங்க. NTK கிருஷ்ணசாமி அவங்க ஒரு 7.5%, அமமுக ராஜசேகரன் அவங்க ஒரு 1%, மக்கள் நீதி மையம் 1% மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை பார்த்தோம்னா கதிரவன் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் எதிர்த்து அதிமுக வந்து RV பரதன் அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழர் தேன்மொழி, தாவைக்கான சரவணன் கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து இந்த தொகுதியை பார்த்தோன்னா இங்க வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படின்னு பார்த்தோம்னா இதோட சிங்கிள் லார்ஜ் காஸ்ட் முத்திரையர் இங்க 40% இருக்காங்க. பறையர் இங்க ஒரு 13%, பல்லர் 12%, பிள்ளமார் 10%, இங்க வந்து வெள்ளாள கவுண்டர் ஒரு 8%. ஸோ டெக்னிக்கலி ஒரு அதிமுக ஒரு ஸ்ட்ராங் முத்திரையர் கேண்டிடேட் போட்டேன், திமுக கேண்டிடேட் முத்திரையர் கிடையாது. ஸோ அதனால அதிமுக டெக்னிக்கலி ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்து வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃபைட் கூட வாய்ப்பு. பட் டிவிகே ஓட் ஸ்பிளிட் எந்த அளவுக்கு போகும், முத்திரையர் ஒருவேளை அந்த அதிமுக வேட்பாளர் பின்னாடி ஒருவேளை கரெக்டாக கன்சாலிடேட் ஆனாங்கன்னா பரதன் பக்கத்து கன்சாலிடேட் ஆனா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவருக்கும் நல்ல பேர் தான் தொகுதிக்குள்ள இருக்குன்றதால இது வந்து இவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் எட்ஜே கொடுக்கலாம் அப்படின்றத மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் திமுகவுக்கு. அடுத்து முசிறி சட்டமன்ற தொகுதி. முசிறி தொகுதியை பொறுத்தவரை திமுக சிட்டிங் சீட்டு. கடந்த முறை திமுக வந்து இங்க கிட்டதான் இங்கேயும் 50% ஓட்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ திருச்சியில பல தொகுதிகளில் 50% ஈஸியாக கிராஸ் பண்ணுங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவர் எடுத்து அதிமுக வேட்பாளர் 35% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஸ்ரீதேவி இளங்கோவன் அவங்க ஒரு 8% எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இங்க ஒரு 1% எடுத்திருக்காங்க. இந்த முறை வந்து திமுக சார்பா புது கேண்டிடேட் அது யாருன்னா கரூர் ராஜான்ற ஒருத்தர். இவர் வந்து யாருன்னா முன்னாள் திமுக எம்பி செல்வராஜ், திருச்சி செல்வராஜ் முத்திரைய சமூகத்துல அவருக்கு ரொம்ப இது பாப்புலர். அவரோட சன்னன் அப்படின்னு சொல்றாங்க கரூர் ராஜா. அவர் எடுத்து அதிமுக வந்து யோகநாதன், நாம் தமிழ் வந்து பாகியலட்சுமி, டிவிக்கு வந்து விக்னேஷ். ஓகே, ஸோ இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இதோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கேயும் முத்திரையர் சிங்கிள் 33% இருக்காங்க, பிள்ளமார் 20% இருக்காங்க, வெள்ளாள கவுண்டர் 10% இருக்காங்க, பல்லர் 10% இருக்காங்க, பறையர் ஒரு 8% இருக்குன்றதால இது திமுகவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா திமுக முத்திரையர் கேண்டிடேட்டு கொஞ்சம் ரொம்ப கன்சாலிடேட் பண்றதுக்கு வேற வாய்ப்பு நிறைய இருக்கு. இது அதிமுக முத்திரையர்னா அவங்க கே செல்வகுமார் திமுக சைடு இருக்கும்போது எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றது. அப்ப திமுக முத்திரையர் கன்சல்டேஷன் கொஞ்சம் இன்னும் ஃபேவரபிளா இருக்கிறதால இந்த தொகுதி நான் திமுகவுக்கு தான் நான் சொல்றேன். அடுத்து துறையூர் சட்டமன்ற தொகுதி. துறையூர் சட்டமன்ற தொகுதி திமுக சிட்டிங்ஸ் தான். அது வந்து இந்த தொகுதியில
தொடர்ந்து 2 முறை திமுக சேர்ந்த ஸ்டாலின் குமார் வெற்றி பெற்றார். கடந்த முறை ஸ்டாலின் குமாரும் 50% ஓட்டு எடுத்திருக்காங்க மற்ற கேண்டிடேட்ஸ் மாதிரி. அதிமுக சேர்ந்த இந்திரா காந்தி வந்து 38%, நாம் தமிழர் வந்து ஒரு 7.5% இந்த தொகுதியில் ஆவரேஜா 7 வச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு 1.5% எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது இது வந்து இந்த தொகுதியில் கூட்டணியில் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டது. எழில் பிரசாந்த் காங்கிரஸ் வேட்பாளர். அதிமுக வந்து சரோஜா கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் வந்து கௌசல்யா கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேல இருந்து சிவகுமார் கண்டெஸ்ட் பண்றாரு. இது வந்து ஆக்சுவலி எப்படின்னா டெக்னிக்கலி அது காங்கிரஸ் ஃபேவரபிளான சீட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட காஸ்ட் பிரேக்கப் நம்ம பார்த்தோம்னா இங்கேயே முத்திரையர் 33% இருக்காங்க, பறையர் 10% வச்சிருக்காங்க, பல்லர் 10% வச்சிருக்காங்க, செட்டியார் 8% வச்சிருக்காங்க, பிள்ளைமார் ரேட்டு 5% இருக்கிறதால இங்கே முத்திரையர் கன்சால்டேஷன்ல காங்கிரஸ் கேண்டிடேட் ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எதிர்த்து போட்டிட்ட அதிமுக கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம். பட் அகைன் அங்கேயும் டிவிகே ஓட் ஸ்பிளிட்ஸ்லாம் இருக்கும். பட் இங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா முத்திரையர் கன்சால்டேஷன் திமுக பெரிய ஹெல்ப் கொடுக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 9 சட்டமன்ற தொகுதிகள் மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர். இதுல வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில திமுக வெற்றி பெற்றாலும் அங்க 2ஆம் இடத்திற்கு தாவேகாவிற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மீதமுள்ள 8 தொகுதிகள் மொத்தமாக திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய சாதகமான தொகுதிகளாக தான் சொல்லியிருக்கீங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. மேலும் ஒரு